புத்தர் சிலை அவள் கனவில் வருவது பிடிக்கும் என்றாய். தயக்கம் என்பது சிறிதுமின்றி அது எனக்கும் உனக்கும் தான் பிடிக்கும் என்றாய். அடி எனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க ஏனடி எலிமினேட் ஆகி போன. பிக் பாஸை விட்டு நேற்று ரவீனா வெளியேறின பிறகு பார்த்தீங்கன்னா மணி ரொம்ப சோர்ந்து போயிட்டாப்புல. அழுகை, பயங்கரமான அழுகை. அவரை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு, தீனேஷ், ரவிவர்மா இவங்கெல்லாம் பிளான் பண்ணி அவரை வந்து தனிமையை விடாமல் பாட்டு பாடி இது பண்ணுறாங்க. அவருடைய சோகத்தை கூட பாட்டாக பாடும்போது கூட அதை காமெடியாக எப்படி மாற்ற முடியும்னு சொல்லிட்டு தினேஷ் சும்மா சூப்பராக பண்ணுறாப்புல. அந்த பாட்டில் வந்து கடைசியில் நீ ஏண்டி எலிமினேட் ஆகி போன அப்படின்னு சொல்லி பாடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான சிரிப்பு அங்கே. ஏன்னா மணி வந்து கண்டிப்பாக ரவீனா போனதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாப்புல அப்படிங்கிறது தெரியுது. ரவீனா வந்து எவ்வளோதான் சிரிச்சுக்கிட்டே எலிமினேட் ஆகி போனாலும் வந்து அந்த சிரிப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. மணியை விட்டுட்டு போகிறோமேனு அடுத்த வாரம் வெளியே வந்துடுவீங்களாயா அப்படின்னு கேட்டுகிட்டே போனாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மணி உள்ளே இருந்துட்டு அந்த ஃபீலோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தினேஷ், விஷ்ணு, ரவிவர்மா இவங்கெல்லாம் வந்து பண்ண அந்த இது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. ஒரு தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சோகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி, வணக்கம். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள்.